அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில், ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலம் வருவதை காட்டிலும் அவர் ஜென்ம ராசியில் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பவர்தான் சுக்கிரன். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மாய வலையில் சிக்கிடாமல் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் சனி 6ல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாய வலையில் சிக்கிடாமல் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது உறுதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும். செல்வ செழிப்பு, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார். பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார். மாய வலையில் சிக்காமல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லட்சுமி, இந்திரன், வர்ணன், இந்திராணி என பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில்
மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதே சமயம் சுக்கிரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம். சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் தற்போது சுக்கிரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல், சொகுசு பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம், பாடல், இசை, சினிமா, நாடகம், கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும். மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதிலிருந்து சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கலை என்றால் சினிமா துறை மட்டுமல்ல, இலக்கியம், இசை, கட்டிடக்கலை, ஓவியம், சமையல், பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் 64 கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் தான். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எனவே தவற விடாதீர்கள். மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதி மறைவதை காட்டிலும் ஜென்மத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்று அமர்வது என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான தடை, தாமதம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி பணம், பொருள், இன்பம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ராசியின் நாதர் பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இருப்பதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே திருமணம் வாழ்க்கை மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதோடு
வருவதோடு அன்பும் அந்யோன்யத்தையும் அதிகரிப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். ஏனென்றால் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை மறைந்து திருமண வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. செல்வ செழிப்பு, ஆடம்பரம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆளுமையும் செழிப்பும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையா சொத்துக்களை முழுமையாக தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சூழலை உருவாக்குவதோடு வருகின்ற தேர்தலை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 64 கலைகளின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பாக உங்களுக்கென தனித்திறமையையும் கலையையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கலைத்துறை ரீதியான பயணத்தில் மிக பெரிய அளவிலான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்பும் எதிர்பாராத பணவரவும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.